SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தென் மாவட்ட பேருந்துகள் இனி தாம்பரம் வரை இயக்கப்படாது என்ற அறிவிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இது குறித்து பொதுமக்களிடம் கேட்கலாம். மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு தாம்பரம் வந்துட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் வண்டி இருக்குது. அங்கே வந்து 500 வண்டிக்கு மேலே விட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு. இவ்வளோ நாளாக தாம்பரம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வயசானவங்களாம் பேகு லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே ஏறி அங்கேருந்து ஆட்டோ பிடிக்கணும்னா ஆட்டோ பைசா அதிகமாகும். தாம்பரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது கோயம்பேட்டிலேருந்து இப்போ தாம்பரம் இது பண்ணாங்க. தாம்பரத்துலேருந்து திருப்பி இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து செங்கல்பட்டு பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். இது மக்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னா பஸ்ஸு உள்ளே வந்தால் தான் மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். இப்போது வந்து கீழம்பாக்கத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா செங்கல்பட்டில் பஸ் ஸ்டாண்டு கட்டிடுவீங்களா? சொல்லுங்கள். இப்போ தாம்பரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு அங்கே கொண்டு போகிறீங்க. இப்போ அங்கே டிராஃபிக் ஆனால் செங்கல்பட்டுக்கு போயிடுவீங்களா? செங்கல்பட்டில் டிராஃபிக் ஆனால் எங்கே போவீங்க? டிராஃபிக் இருக்க தான் செய்யும். பஸ்ஸு வந்து தான் ஆகணும். உள்ள டிராஃபிக் இருக்குதுன்னு மக்கள் வராது இருப்பாங்களா? வந்து தான் ஆகணும். மக்களோட அவஸ்தையை பாருங்கள். அங்கே லக்கேஜை வச்சுக்கிட்டு அங்கேருந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ போராடுவாங்கன்னு அங்கே இறங்கி பார்த்தா தான் தெரியும். இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. அங்கே போய் இறங்கினா தான் தெரியும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. நீங்கள் எவ்வளோ பஸ்ஸு விட்டாலும் பஸ்ஸு உள்ளே சிட்டிக்குள்ளே போனால் தான் பப்ளிக் அங்கங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வீட்டுக்கு போயிடுவான். இப்போ இங்கே இறங்கி 30 கிலோமீட்டர் அங்கே போனால் வீட்டுக்கு இறங்கி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்று முதல் தென் மாவட்டங்களிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் தாம்பரம் வரை செல்லாது. கிளாம்பாக்கத்துடன் கடைசி நிறுத்தம் ஏற்படும். கடந்த மார்ச் 2ஆம் தேதி அன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் தென் மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்துகள், குறிப்பாக செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக வரும் பேருந்துகள் தாம்பரம் வரை செல்லக்கூடாது, கிளம்பாக்கத்தில் கடைசி நிறுத்தம் ஏற்படுத்த வேண்டும் என அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டது. மேலும் அந்த அறிவிப்பில் தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக தாம்பரம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இந்த பரிந்துரை ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டது. இந்த அறிவிப்பின் நடைமுறையானது இன்று முதல் தொடங்க உள்ளது. தாம்பரத்தில் அதிகளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்த மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரத்திலும் இந்த அதிகளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடாது என சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பல்வேறு பேருந்துகளும் பல்வேறு நடைகளும் புதிதாக அமைக்கப்பட உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேந்தர் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் ரிஷி.